தேவாலயத்தின் புனிதம் காதல், ஆழ்கடலின் மௌனம் காதல், ஆழ்மனதின் ஆர்ப்பாட்டம் காதல், கற்றை கூந்தலில் ஒற்றை ரோஜா இந்த காதல், அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க நண்பா, நான் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணிடம் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாதுன்னு கேட்டிருந்தாரு. உண்மையை சொல்லட்டுமா? அடர்ந்த காடு, அகண்ட வானம், ஆழ்கடல், அழகான காதல், எதை ஒளித்து வைத்திருக்கிறதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஆச்சரியங்களை வைத்திருக்கிறதா, அதிசயங்களை வைத்திருக்கிறதா, ஆபத்தை வைத்திருக்கிறதான்னு பார்க்கும்போது தானே அது தெரியும். அதானே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே. அது ஒரு திருமண மேடை, மணமகன் இருக்கான், மணமகள் இருக்காங்க, மணமகனுடைய மனநிலையை சொல்றாரு. வானத்தில் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க சொல்கிறார்கள், பக்கத்தில் நிலவை வைத்துக்கொண்டு நான் எந்த நட்சத்திரத்தை பார்ப்பது? பூஞ்சோலையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கையில் இருக்கும் இந்த பூச்செண்டை நான் என்ன செய்வது? நான் தான் என் மனதை மாற்றி விட்டேனே, இனி இந்த மாலையை மாற்றி என்ன பயன்? வண்ணத்து பூச்சியாய் அவள் பக்கத்தில் இருக்க நான் அவளுக்கு எந்த வண்ணத்தில் புடவை எடுத்து தருவது? அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு ஆயுள் முழுவதும் தொங்குவதற்கு நான் தயார். இந்த தாலியை என்ன செய்வதுன்னு கேட்டிருப்பாருங்க. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, காதலை நம்பினால் எது சிறந்ததோ அதில் சிறந்த ஒன்றையே காதலியாக காதல் படைத்து தருவாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய காதல் எப்படிப்பட்டவள்னு. கண்ணதாசன் ஐயா சொன்னாரு, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, பறவைகளில் அவள் மணிப்பூரா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல்னு சொல்லியிருப்பாருங்க. எதில் சிறந்ததோ அதை தானே காதல் நமக்கு பெற்றுத்தருன்ற நம்பிக்கை தானே. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் ஏமாற்றம் இருக்கும்ன்றத ராம்ன்ற ஒரு சிறுகதை ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. அந்த பையனுக்கு வீட்டில் பெண் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் தன்னுடைய கற்பனைகள் எல்லாம் வளர்த்து கொள்றானா. அவள் இவள்தான். தன் முதல் எழுத்தையும் தன் தலையெழுத்தையும் எனக்காக மாற்றப்போகும் அவள் இவள்தான். தன் பெயரை என் உயிருக்காக பண்டமாற்றம் செய்யும் அவள் இவள்தான். இதுவரை கவிஞர்கள் பாடிய கவிதையெல்லாம் பெண்ணுருவம் பெற்று வந்த அவள் இவள்தான். இன்னும் கொஞ்சம் கவிதை சொல்லேன், கேட்கப் போகும் அவள் இவள்தான். வாழ்வின் பாதி, உணர்வின் மீதி, கற்பனையின் விருந்து, காயங்களின் மருந்து, அவள் இவள்தான். நல்ல நேரத்தில் திருமணம் முடிந்தது, திருமணத்தில் நல்ல நேரமும் முடிந்தது. யதார்த்தத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்ன இவள்தான். அவள் அவ்வளவுதான் அப்படின்னு ராம் அந்த கவிதையை முடிச்சிருப்பாருங்க. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் ஏமாற்றங்கள் இருக்கிறது. காதல் நமக்கானவர்களை படைக்கிறது, காதல் நமக்கு பிடித்தவர்களை படைக்கிறது, காதல் நம்மை படிப்பவர்களை படைக்கிறது, காதல் நம்மோடு நடப்பவர்களை படைக்கிறது, காதல் நமக்காக துடிப்பவர்களை படைக்கிறது. உங்களுக்காக துடிப்பவரோடு துணை நில்லுங்கள். காதலின் இயல்பே காத்திருப்பதால் காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.